நீன்னா எங்க எல்லாருக்கும் உயிர் கொண்டு ஹீரோட நீ இங்கே இருந்துறேன். இவங்க எல்லாருக்கும் நீ தேவை. இது ஜஸ்டிதோட ட்ரெஸ். அவனுக்கு இந்த நேர ஜாக்கெட்னா உயிர். அவனுக்கு இதை போட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்காம போச்சு. உனக்காவது போட்டு பார்த்துக்கிறேன். டெல்லியில் அவன் ஜெயிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீயாவது ஜெயிச்சு காட்டு. முதல்ல உன்னை டெல்லியில் பார்த்தப்போ என்ன தோணுச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டு அண்ணு போல இருந்துச்சு. உன்கிட்ட கேட்கணும்னு தோணுச்சு. சின்ன வயசுல எனக்காக கையெடுத்துட்டு இல்லை நீ. இப்ப இந்த ஜோயாக்காக எதுவும் பண்ண மாட்டியா குந்தான்னு? உலகம் காரி துப்புன்னு தெரியும் குந்தன். நான் மட்டும் உன்னை விரும்பினேன். ஆனா பாரு, நானே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இருக்கடா குந்தன். கிளம்பு குந்தன். எல்லாரும் உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. கிளம்பு குந்தன். கிளம்பு குந்தன். எல்லாத்தையும் கரெக்டா அழகா பண்ணிட்டேன். இப்போ இங்க கடைசி நேரத்தில் வந்து எதுக்காக தடுமாறுற ஜோயா? ஜோயா, நீ திரும்பி ஒரு முஸ்லீம் பையனை ஹிந்துன்னு சொல்லிட்டு இருக்க. மனசு திடப்படுத்திக்கோ. நீ என்ன வெறுக்கிறங்க ஞாபகம் வச்சுக்கோ. இவங்கெல்லாம் முட்டாளுங்க ஜோயா. ஆனா நீ ரொம்ப புத்திசாலி. ஜோயா, எனக்கு தெரியல உனக்கு என்ன வேணும்னு. என்னை எங்க அனுப்புறன்னு எனக்கு புரியல. ஆனா நீ எங்க அனுப்புறியோ நாங்க போறேன். ஆனா என்ன படிச்ச சிவம் மேல சத்தியமா சொல்றேன், நான் எதையும் ஜெயிச்சுட்டு வருவேன். அதுக்கப்புறமும் நீ என்ன காதலிச்சேன்னா உலகம் மூஞ்சில காரி துப்புன்னு உனக்கு தோணுச்சுன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன 17வது வாட்டியா பலார் நினைச்சிரு. இல்ல என்னோட கன்னத்துல உன்னோட முதல் மொத்தத்தை கொடு போதும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். குந்தனை பிரச்சாரத்தோட கடைசி நாள் வரைக்கும் உன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது உன் திறமை. இப்பதான் பெரிய பேரணிக்கு பிளான் பண்ணியிருக்கேன். குந்தனை அந்த இடத்துக்கு வர வைக்க வேண்டியது உன்னோட சாமர்த்தியம். எல்லாத்தையும் நாங்க தான் பண்ண போறோம். நீ 10 சீட் ஜெயிச்சு கொடுத்தா போதும். இதெல்லாம் நடக்கணும்னா குந்தன் உன் கூட இருக்கணும். மக்கள் கிட்ட அவன் முகத்தை காட்டி ஜெயிக்கணும். பிரச்சாரத்தோட அடுத்த நாள் அந்த முகத்தை தூக்கி போட்டுடணும். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இந்த மாதிரி கூட்டத்தில் சின்னதா ஒரு அசம்பாவிதம் நடக்க எவ்வளவு நேரம்? இந்த மாதிரி கூட்டத்தில் ஒரு கலவரத்தை உண்டு பண்றது ஒன்றும் பெரிய விஷயம்.
ஜனங்க தூக்கி வச்சு கொண்டாடுற இதே குந்தனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறதுக்கு எவ்வளவு நேரம்? அதுக்கப்புறம் இருக்கிறது பதவி. குந்தனுக்கு அப்புறம் கட்சி தலைவியா நீதான் எங்க கட்சிக்கு ஆதரவு தரணும். அதை நீதான் முடிவு பண்ணணும். நீ நினைச்சது உனக்கு கிடைக்கும், எனக்கு வேண்டியது எனக்கு கிடைக்கும். எல்லாம் சரியா போச்சு. क्या इसीलिए उन्होंने इस तरह के हथकंडों को अपनाया? कुछ लोगों का कहना है कि कुंदन को गोली लगी है और कुछ लोगों का कहना है कि कुंदन को बेरहमी से लाठियों से पीटा गया है। सच्चाई क्या है ये तो वक्त ही बता। அமைதி, கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் இருக்கிற ஒரே கேள்வி, இந்தியா கேட்ல நடந்த துர்சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இருக்கான்னு. அதுக்கு பதில் உங்க முன்னாடியே இருக்கு. எங்களோட கை சேர போறவங்களோட கைய என்ன நாங்களே வெட்டிடுவோமா? இப்படி ஒரு முட்டாள்தனத்தை தலைவனா இருக்கிற எவனும் செய்ய மாட்டான். வாமா ஜோயா. பிக் நியூஸ். உங்க எல்லாருக்கும் இப்போ சிஎம் மேடம் சொன்னது கிடையாது. பிக் நியூஸ் என்னன்னா, இன்னைக்கு இந்தியா கேட்ல நடந்த துர்சம்பவத்தில் இவங்க கை இருக்கு. என்னோட கையும் இருக்கு. இவங்களுக்கான காரணம் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன் காரணத்தை சொல்லணும்னா, இன்னைக்கு முழு நாளும் கூட பத்தாது. நான் எப்படியும் ஜெயில் போக தயாராக தான் இருக்கேன். இவங்க மேலே என்கொயரி கமிஷன் வச்சு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் ப்ரூவ் ஆனதும் மேடம் என்கிட்ட அனுப்பி வைங்க. இப்போ எல்லாம் சரிக்கு சமம் ஆயிடுச்சுல்ல மேடம்? பொய் தானே சொல்றீங்க மேடம்? குந்தன் எதுக்கு அந்த ஊர்வலத்துக்கு போனாரு? நான் தான் ஒரு காலையிலேயே ஃபோன் பண்ணேன், அந்த பக்கம் போயிடாதீங்க, உங்களை போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்காங்க. நான் அவர்கிட்ட கூட்டிட்டு போறீங்க. தள்ளுங்க, இவர் முதல்ல வெளியில அனுப்புங்க. செத்துடுறா குந்தா, ப்ளீஸ் வெளில போங்க. இன்னும் எவ்வளவு வழியடா தங்குவேன்? செத்துருக்குண்டா. இதுவும் குந்தன் ஜோயா.
குந்தன் இவ்வளவு வலிலாம் தாங்க மாட்டான். அவனை எந்திரிக்க சொல்ல ஜோயா. அவ்வளோதான் என் கதை. இதோ என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த பொண்ணு, தோட்டா தொலைச்ச கிட்னியை காப்பாற்றிடலான்னு நினைக்கிற அந்த டாக்டருங்க, இதோ என் நண்பன் பைத்தியக்காரன். இதோ இன்னொரு பொண்ணு எனக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தவன். என் அம்மா, என் அப்பா, காசியோட தெருக்கள், என்னை விட்டு போன என் உடம்பு, இருந்தாலும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என் உயிர். நான் எந்திரிச்சுக்கலாம், ஆனால் யாருக்காக? நான் சத்தம் போடலாம், ஆனால் யாருக்காக? என் காதல், ஜோயா, பிந்தியா, முரளி, காசியோட வாசனை எல்லாம் என்னை விட்டு தூரமாக போகுது. எதுக்காக இதெல்லாம் என் கூட வச்சுக்கணும்? எனக்குள்ளே எரிஞ்சிட்டு இருக்கிற இந்த நெருப்பு என்னை பிழைக்கவும் வைக்கலாம், சாகவும் அடிக்கலாம். ஆனால் நான் யாருக்காக எந்திரிக்கணும்? யார் மறுபடியும் கஷ்டப்பட்டு பொறுமையாக காதலிச்சு மனசை உடச்சிக்கிட்டு? யாராவது போகாதன்னு சொல்லுங்கப்பா. இதோ கல் மனசோட என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாளே இவன், இப்போ இவ கூப்பிட்டா கூட நான் திரும்பி வந்துடுவேன். ஆனால் மாட்டேன். திரும்ப வர மூடி பேசாமல் கண்ணை மூடி தூங்குறது தான் இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குன்னு தோணுது. ஆனால் ஒரு நாள் திரும்பி வருவேன், அதே கங்கை கரையில் உடுக்க வாசிக்க, அதே காசி தெருக்கில் ரெக்க கட்டி பறக்க, மறுபடியும் ஒரு ஜோயாவை காதலிக்க.